என்ன தங்கமணி, தேங்காய் வாழைப்பழம் கரெக்டா எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்காய் பழம் சாப்பிட்டு முக்கும் இல்ல. ஆமா, வா தங்கமணி. தேங்காய் பழம் சாப்பிடலாம். தாய்ப்பாலுக்கு இணையா இந்த தேங்காய் பாலை சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ அதுல அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குன்னு அர்த்தம். இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா வயிற்றுல இந்த புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மருத்துவ குணம் கொண்டது அது. அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் கோவில்கள்ல தேங்காய் பழத்தை படைச்சு சாப்பிட்டாங்க. இந்த வெத்தலை இருக்க, இது மனிதர்களுக்கு ஜலதோஷம் பிடிக்குது இல்ல, அந்த சளிய அறுத்து வெளில எடுத்துட்டு வர சக்தி உள்ளது. அதுக்கப்புறம் இந்த பாக்கு இருக்குல்ல, பாக்கு, இது ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பு இருக்கே, சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்பு இதுல தடவுறமே, இது ரத்தத்தை சூடாக்க கூடியது, ரத்தத்தை சீரா ஓட வைக்கும். இதெல்லாம் இப்படி மடிச்சு இப்படி எடுத்து இப்படி போட்டு மென்னோம்னா உடல்ல ரத்தம் சீரா ஓடும். வெத்தலை பாக்கு 5 வாட்டி போடுவேன். 5 வாட்டி? அருமை அருமை, சிறப்பு சிறப்பு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது பெருசு இல்ல, அத நடைமுறைக்கு எடுத்துட்டு பயன்படுத்தணும்னு நினைக்கிறப்பார். அருமை அருமை, அப்படிதான் இருக்கணும், சிறப்பு. மண்டல சொன்னவரு என்ன அட்டுட்டு போறாரு? இது நடைமுறையில நடக்கிறதானே. ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த காய்கறி, பழங்கள், அதுக்கப்புறம் முக்கியமா இந்த பச்சரிசி அதை எடுத்துட்டு போவாங்க. பச்சரிசில அப்படி என்ன இருக்கு? அருமையான கேள்வி. மத்ததெல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியும், இந்த பச்சரிசில பெரிய புனித தன்மை இருக்கு. இந்த பச்சரிசியை பத்தி கேட்ட பத்தியா, அருமையான விஷயம் இருக்கு, சொல்லிடுவோமா? அதாவது இந்த பச்சரிசி இருக்கே, அதுல உயிர் இருக்கு. உயிரா? பச்சரிசில உயிரா? ஆமா. இப்போ பச்சரிசி இருக்க, அது விளைஞ்சு வந்த உடனே அப்படியே எடுத்து நம்ம சமையல் பண்றோம். ஆனா மத்த அரிசிகள்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் அவிச்சு அதுக்கப்புறம் காய போட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணி வெள்ளை வெள்ளையேன்னு எடுத்து சாப்பிடுறோம். என்ன, அதுல கொஞ்சம் சுவை இருக்குன்னு நம்மளா நினைச்சுக்கிறோம். ஆனா உயிருள்ள அரிசினா அது பச்சரிசி மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இப்போ கோவிலுக்கு போறோம், பொங்கல் வைக்கிறோம்ல, எந்த அரிசியில வைக்கிறோம்? பச்சரிசி. புரியுதா? அதான் ஏன் அங்கேயே மத்த அரிசியை பயன்படுத்தல. அதுதான், உயிர் உள்ள அரிசியை மட்டும்தான் கடவுளுக்கு படைக்க முடியும். காலங்காலமா நம்ம முன்னோர்கள் எந்த அரிசியை வடிக்க சொல்றாங்க? பச்சரிசி. பச்சரிசி வடிக்க சொல்றாங்க. புரியுதா? அதான் இப்போ பொங்கல் வைக்கிறதா இருந்தாலும் பச்சரிசி. இப்போ விநாயகருக்கு கொழுக்கட்டை பண்றாங்க, அதுவும் பச்சரிசி. மாவிடிச்சு விளக்கு போடுறாங்கல்ல, அதுவும் பச்சரிசி. கோலம் போடுறாங்களே, எதுக்காக பச்சரிசியில போடுறாங்கன்னு தெரியுமா? இந்த எறும்புங்கள்லாம் இருக்குல்ல, அதுங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வாயும் சாப்பிட சாப்பிட இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துமா. எப்பவுமே கடவுளுக்கு படைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு உயிர் இருக்கணும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் பச்சரிசி, உயிர் உள்ள பச்சரிசியை பயன்படுத்துறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்கு புண்ணியோஜனம் பண்ணும்போது அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்றாங்களே, அதுவும் பச்சரிசி தான். இது ஆரம்பம். அதே மாதிரி ஒரு மனிதனோட முடிவு காலம் இருக்கு, இறுதியில அவனுக்கு வாய்க்கரிசி போடுறாங்களே, அதுவும் பச்சரிசி தான். ஆரம்பம் முதல் முடிவு வரை பச்சரிசி தான் பிரதானமா இருக்கு. இப்போ புரியுதா? சரியாங்கய்யா? சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. ஐயா, பச்சரிசி தான் பிரதானம், அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஆளினார் அழகராஜா நீங்க சொன்னதை தெளிவா சொல்றாரு. பச்சரிசி அருமையான விஷயங்க ஐயா. அதை தாண்டி நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னா என்ன இருக்குங்க ஐயா? ஐயா, முதல்ல மன வலிமை, மன தூய்மை, இறைவனுடைய சக்தி, அவருடைய அருள், அதன் பிறகு உணவே மருந்து. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள், அதுதான் தலை சிறந்தது. ஓ, சிறுதானிய உணவுகள். சிறுதானிய உணவுகள்ல என்னென்னலாம் எடுத்துக்கலாங்க ஐயா? சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு, கோதுமை, இதெல்லாம் வெப்பம். இந்த மாதிரி வெப்பம் தரக்கூடிய உணவு பண்டங்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரத்தம் எப்பவுமே சூடா இருக்கும். இந்த உஷ்ணம் ரத்தத்தை சீரா ஓட வைக்கும்.
ரத்தம் சீரா ஓடும்போது நம்ம உடல்ல எந்த நோயும் வராது. அப்போ மனிதன் எப்பொழுதுமே ஆரோக்கியமா வாழ முடியும். உணவே மருந்து, இது சித்தர் கருத்து. உணவே மருந்துன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நாங்கெல்லாம் உணவே தினமும் விருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதை எப்படிங்க ஐயா அளவா சாப்பிடுறது? கால் வயிறு, அதாவது நொறுங்க தின்றால் 100 வயது. டாக்டர் எப்போ குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காரு? இல்லங்க, நீங்க தானே வயித்துல குழந்தை எட்டி உதைக்கிற மாதிரி கையை வச்சுட்டு கத்துறீங்க. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபுல்லா சாப்பிட்டேன். அதுவா காரணம்? சரி சரி, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? திருப்தியா? சந்தோஷமா திருப்தியா ஃபுல்லா சாப்பிட்டேன். போய் சொல்றாருங்க இவரு. அப்ப சாப்பிடலீங்களா? ஐயோ சாப்பிட்டாருங்க. ஃபுல்லான்னு சொன்னார்ல, ஃபுல்லா இல்ல, ஃபுல்லியும் தாண்டி கழுத்து வரைக்கும் வந்து வாயில இருந்து வெளில வர அளவுக்கு சாப்பிட்டு இருக்காருங்க. இப்ப பாருங்க, கொட்டாயத்துக்கு ஆண் வாயை திறந்தான்னா காக்கா வந்து வாயில கொத்தும். அவனை கலாய்க்கிறான், அந்த ஜோக்கு அவனே சிரிக்கிறான் பாருங்க. எப்பயுமே கிண்டல். ஏங்க அப்படிலாம் இல்லங்க, நைட் டைம்ங்க காக்கா வராதுங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. சுட்டன் ஒரு சொம்பு கொடுங்க. சுட்டன் சொல்லுங்க. சொம்புக்கு ஒரு சுடு தண்ணி? சொம்புக்கு சுடு தண்ணியா? இல்ல இல்ல, இருங்க இருங்க இருங்க. தம்பி வந்து தம்பிக்கு சுடு தண்ணின்னு சொல்ல வந்தாரு. ஆனா நாக்கு லைட்டா பிறண்டிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல, கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க. ஆமா, சுடு தண்ணி குடிச்சா ஜீரணம் ஆயிடுன்னு உனக்கு யார் சொன்னது? ஒருத்தர் சொன்னாரு. யாரு? ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. இப்படிதான் புரியாம சில பேர் பேசிடுறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்க சொல்றேன். இந்த மாதிரி தொடர்ந்து சுடுதண்ணியை குடிச்சுக்கிட்டே வந்தா நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு மூட்டு வலி, தலைவலி இதெல்லாம் வரும்னு சித்தர்கள் அவங்க ஏட்ல எழுதி வச்சிருக்காங்க. நான் சொல்றதையும் கேளுங்க. எது? அது மட்டும் இல்ல, மாரடைப்பு, பக்கவாதம் இதெல்லாம் சுடுதண்ணியால தான் வருதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச மகான் ஒருத்தர் சொன்னாரு. அதே மாதிரி முக்கியமா இந்த கேன் வாட்டர் வருது பாத்தியா, அத சூடு பண்ணி குடிக்கவே கூடாது. ஏன்னா அந்த தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்காக அவங்க சில கெமிக்கல் யூஸ் பண்றாங்க இல்லையா, அத சூடுபடுத்தும் போது அது எதிர்மறை விளைவுகளை உண்டாக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப தெளிவா புரிஞ்சிருச்சா? சுடு தண்ணி பயன்படுத்த கூடாதுன்னு. சாதாரண பச்சை தண்ணியிலேயே அது சரியாயிடும். புரியுதா? சுடுதண்ணிங்கிறது உடம்புக்கு ஆகாது. ஒரு செடியில பச்சை தண்ணி ஊத்துனா வளரும், சுடு தண்ணி ஊத்துனா வளருமா? வளராதுல்ல. முக்கியமா நம்ம சாப்பிடுற உணவுல கட்டுப்பாடு இருக்கணும். அது போல எப்பவுமே உணவை வந்து அளவா சாப்பிடணும். கம்மியா சாப்பிட்டாலும் நல்ல மென்னு அரைச்சு சாப்பிடணும் இல்லைங்கய்யா? மென்னுதான். ஒரு வாய் உணவை 36 முறை மெல்லணும். எதுங்கய்யா? ஒரு வாய் உணவு எடுத்து உட்கொள்ளும் போது 36 முறை வாயை மூடி ஒரு வாய் சோற 36 வாட்டி. ஆமா, நாங்க 36 நிமிஷத்துக்குள்ள 360 வாட்டி போட்டுருவோம் உள்ள. அவ்வளவு சாப்பிடுவோம். உணவை வந்து நல்லா அரைச்சி மென்னு உமிழ் நீரோட கலந்து உணவை உட்கொள்ளும் போது நல்ல ஜீரணமாகும். அதுக்கு நடுவுல வழிக்குன்னு கீழே போயிடுவோமேன்னு பயமா இருக்கு ஐயா. அப்படி முழுவதும் ஜீரணமானா தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு சத்தாக மாறும். அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதத்தான் உணவு முறை தத்துவம்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நீங்க சொல்றது எல்லாமே சுலபமா இருக்குங்க. ஆனா அந்த பணியில நடக்கிறது மட்டும் தான் பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, ஈசன் இருக்கார், எம்பெருமான் ஈசன் இருக்காருங்க. ஆனா நாங்களா அதுக்கு இன்னும் பக்குவப்படலையே. எங்க எல்லோருக்குள்ளும் அவர் இருக்கிறார். பயப்பட வேண்டாம். இந்த உலகத்தை ஆக்குபவன், காப்பவன், அருள் புரிபவன் எல்லாம் ஈசனே. சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. அருமை அருமை. இந்த அருமையான உணவு முறைகளை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. மக்கள் பயன்பெறட்டும். சிறுதானிய உணவு தமிழர்களின் பாரம்பரியம் போலாங்க ஐயா. அதனால மக்களை சிறுதானிய உணவு சாப்பிட சொல்லுங்க. எந்த நோயுமே வராது. பழகிறது கஷ்டம், பழகிட்டா ஆரோக்கியம். ஐயா, பச்சரிசி சிறுதானிய உணவுகள் எல்லாம் அருமைங்கய்யா. அதே மாதிரி அந்த கதை எங்க நிறுத்தணுமோ அங்கிருந்து மறுபடியும் சொல்லுங்க ஐயா. நம்ம ஆலினால் அழகு ராஜா. அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? அது வந்து இப்பயா ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசுறீங்க? முக்கியமான விஷயம் இருக்கு, அதனால தான் கேக்குறேன் நான். புரியல? என்னாச்சு ஏற்பாடுலாம்? ஒரு நிமிஷம். அம்மா லட்சுமி அம்மா, அங்க வாமா. சொல்லுங்க அண்ணா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணி வச்சு. அந்த பால்ல குங்குமம் பூலாம் போட்டு அப்படியே எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, நல்லா காய்ச்சி வச்சு ரெடி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேற என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கீங்க? அண்ணே, பழங்கள்ல எல்லா விதமான பழமும் இருக்கு. அப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதோட எல்லா ஸ்வீட்டும் இருக்குல்ல. பேசாம ஒண்ணு செய்யலாமே. ஃபர்ஸ்ட் நைட் ஸ்வீட் கடை உள்ள வச்சிடலாமே. ஆளை பாரு நல்லா. காலையில கல்யாணம், இப்ப வரவேற்பு, எவ்வளவு அசதியா இருப்பாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு ஓய்வு வேணாமா? இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்கன்னா அப்புறம் வம்ச விருத்தி எப்படி நடக்கும்? இத யாரும் யோசிக்காதீங்க. இன்னைக்கு பால் குடுக்க கூடாது. வேற என்னடா குடுக்கணும்? நல்ல கேள்வி.
அதாவது நம்ம வர்மக்கலை செல்வராஜ் ஐயா என்ன சொல்லிருக்காரு? தினமும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நல்லெண்ணெய் உடலுக்கு சூடு, ரத்தத்தை சீரா ஓட விடும் சொல்லிருக்காரா இல்லையா? அதுவும் 5 மணி நேரம் தேய்ச்சி ஊற விடுங்க, இல்லனா குறைஞ்சபட்சம் 3 மணி நேரமாவது ஊற விடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே? இப்பவே நான் போய் நல்லெண்ணெய் ரெடி பண்றேன். அத பண்ணுங்க, போங்க போங்க. நீங்க நான் போய் ரூம்ல இருக்க பழத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். அது அப்புறம் நீங்க? நான் அந்த ஸ்வீட் பாதாம் பிஸ்தாலாம் எடுத்து ஓரமா போங்க போயிடுறேன். போங்க, ரூம்ல எதுவும் இருக்க கூடாது, அவங்கள சகஜமா பழக விடுங்க. எங்க எங்க இது பால் இல்ல. ஏய், இது என்னடி நல்லெண்ணெய் வாசனை அடிக்குது? ஏண்டி வித்தியாசமான குடும்பம்னு வெளியில சொன்னாங்க, அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நைட்ல பாலுக்கு பதிலா நல்லெண்ணெயா? ஆமா, நல்லெண்ணெய் எதுக்கு கொண்டு வந்த? ஆலினால் அழகுராஜா சார் தான் குடுக்க சொன்னாராம். இத வச்சு என்னடி பண்றது? நல்ல கேள்வி. தர்மதுரை படம் பாத்திருக்கியா? ரஜினி சார் படம். அதுல ஒரு பாட்டு வருமே, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே. அந்த பாட்டுல டான்சர்லாம் எப்படி ஆடுவாங்க? ஃபுல்லா என்ன தழுவினா ஆடுவாங்க. எப்படி இருக்கும் டான்ஸ்? சூப்பரா இருக்கும். கிளு கிளு கிளுன்னு இருக்கும்ல? குளுகுளுன்னு இருக்கும். அதுதான் அங்க நடக்க போகுது. என்னங்க உங்களுக்கு ஓகேவா? ஓகேதான். என்ன இது டக்குன்னு இப்படி கேட்டுட்டா? எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையே. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கு. ஏண்டி இதெல்லாம் தப்பா தெரியல? இதுல தப்பா என்னங்க இருக்கு? எங்க அப்பாக்கு கூட எங்க அம்மா டெய்லி காலையில 4 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. ஆமால, எங்க வீட்ல கூட எங்க அம்மா எங்க அப்பாக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அதே மாதிரிதான் எங்க தாத்தாவுக்கும் எங்க பாட்டி தான் எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. அப்போ ஓகேதான். அப்படின்னா முதல்ல ஸ்பூன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய் தானே? செக்கு என்னங்க? அப்போ நல்லா ஆட்டிருப்பாங்க. சாந்திமா, அப்பா அம்மா அப்பாதானே எங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். அம்மா அப்பாதானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். பெத்தவங்க இருந்தோம் நாம மதிக்கல மறந்தோம், நம்ம விட்டு பிரிஞ்சு போன பின்னால தவிச்சோம். கோலம் பத்தி போன பின்னே கோடம் கொண்டு போவதென்ன, இருக்கும் பொழுதே மதிக்க பழகணும், போற்றி புகழணும். அம்மா அப்பாதானே எங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க